வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடனின் கடுமையான குடிவரவு சட்டங்களால் குடும்பங்கள் பிரிப்பு, வேதனையில் புலம்பெயர்ந்தோர். ஸ்பெயினின் கிரனடாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 3 காயம், வரலாற்று சிறப்புமிக்க அல்கம்ப்ரா பகுதி மூடல். ஸ்பெயினில் வசிக்கும் முதிய பிரித்தானியர்களை வெளியேற்ற உத்தரவு, விவகாரத்தில் தலையிட்ட ஸ்வீடன் எம்பி. பிரான்ஸ் ஈரான் இடையே ராஜதந்திர மோதல், 2 ஈரானிய தூதரக அதிகாரிகளை வெளியேற்ற பிரான்ஸ் அதிரடி முடிவு. ரஷ்யாவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை, டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் அதிகாரி மீது கிளம்பியுள்ள புதிய சர்ச்சை. இந்த ஆண்டிற்குள் 5 நாடுகளுக்கு இடையே போர் மூளும், துன்பத்தின் தீர்க்கதரிசியின் பரபரப்பு எச்சரிக்கை. சிரிய வான்வழி தாக்குதல், இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளை தீவிரமாக நிராகரித்தது துருக்கி. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் அரசாங்கம் அமுல்படுத்தியுள்ள புதிய மற்றும் கடுமையான குடிவரவு சட்டங்கள் அங்கு வசிக்கும் பிரித்தானிய குடும்பங்களை பிரிக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளன. விசா மற்றும் குடியிருப்பு அனுமதி பெறுவதில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல்களால் பல குடும்பங்கள் தங்கள் உறவினர்களிடமிருந்தும் பிரிய நேரிட்டுள்ளது. பிரெக்சிட் பிந்தைய சூழலில் ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கும் பிரித்தானியர்களின் வாழ்வாதார உரிமை கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த சட்டங்கள் மூலம் நிரூபணமாகியுள்ளது. பல ஆண்டுகளாக ஸ்வீடனை தங்கள் வீடாக கருதி வாழ்ந்து வந்தவர்கள் இந்த திடீர் மாற்றங்களால் தங்களது எதிர்காலம் குறித்த பெரும் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த மனிதநேயமற்ற அணுகுமுறையை கைவிடுமாறும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. பல பிரித்தானிய குடும்பங்களின் வாழ்வியலை சிதைத்துள்ள இந்த குடிவரவு சட்டங்கள் சர்வதேச அளவில் குடியேற்ற கொள்கைகள் குறித்த கடுமையான விவாதங்களை மீண்டும் உருவாக்கியுள்ளன. ஸ்பெயினின் கிரனடாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 3 காயம், வரலாற்று சிறப்புமிக்க அல்கம்ப்ரா பகுதி மூடல். ஸ்பெயினின் கிரனடா பகுதியில் 4.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் பெரும் அச்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் 3 பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் சிறுமி ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வரலாற்று சிறப்புமிக்க அல்கம்ப்ரா நினைவு சின்னத்தின் முக்கிய பகுதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. கடந்த சில நாட்களாக இப்பகுதியில் தொடர் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருவதால் உள்ளூர் நிர்வாகம் அவசர கால பாதுகாப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. சேதமடைந்த கட்டிடங்கள் மற்றும் சாலைகளை சரிபார்க்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதோடு மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நிபுணர்கள் தொடர்ந்து சில நில அதிர்வுகளை கண்காணித்து வருவதால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்குமாறு ஸ்பெயின் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஸ்பெயினில் வசிக்கும் முதிய பிரித்தானியர்களை வெளியேற்ற உத்தரவு, விவகாரத்தில் தலையிட்ட ஸ்வீடன் எம்பி. ஸ்பெயினில் நீண்ட காலமாக வசித்து வரும் புதிய பிரித்தானியர்களை அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டிருப்பது ஐரோப்பாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரெக்சிட் நடைமுறைகளால் ஏற்பட்டுள்ள இந்த சிக்கலான சூழலில் பாதிக்கப்பட்ட பிரித்தானியர்களுக்கு ஆதரவாக ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குரல் கொடுத்துள்ளார். பல தசாப்தங்களாக ஸ்பெயினை தங்கள் வீடாக கருதி வாழ்ந்து வரும் முதியவர்களுக்கு இழைக்கப்படும் இந்த அநீதி மனிதநேயமற்றது என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரிட்டனுக்கு இடையேயான குடியுரிமை மற்றும் குடியேற்ற ஒப்பந்தங்கள் குறித்த புதிய விவாதங்களை தூண்டியுள்ளது. முதியவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் தேவைப்படுவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அளவிலான இத்தகைய தலையீடு ஸ்பெயினில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான பிரித்தானியர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் ஈரான் இடையே ராஜதந்திர மோதல், 2 ஈரானிய தூதரக அதிகாரிகளை வெளியேற்ற பிரான்ஸ் அதிரடி முடிவு. ஈரானிய பிரஜைகள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தால் ஏற்பட்ட பதற்றத்தை தொடர்ந்து பிரான்சில் பணியாற்றி வரும் 2 ஈரான் நாட்டு தூதரக அதிகாரிகளை வெளியேற்ற அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வந்த ராஜதந்திர உறவில் இந்த சம்பவம் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். கைது செய்யப்பட்ட ஈரானியர்களின் பின்னணி மற்றும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து
பிரான்ஸ் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரான் தரப்பிலிருந்து எந்த மாதிரியான எதிர்வினைகள் வரும் என்ற அச்சம் எழுந்துள்ளதால் பாதுகாப்பு தொடர்பான கூடுதல் கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவுகளில் ஏற்பட்டுள்ள இந்த விரிசல் மத்திய கிழக்கு நாடுகளுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒட்டுமொத்த வெளியுறவு கொள்கைகளில் மாற்றங்களை உருவாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை. டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தின் அதிகாரி மீது கிளம்பியுள்ள புதிய சர்ச்சை. டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தைச் சேர்ந்த முக்கிய அதிகாரி ஒருவர் ரஷ்யாவின் கிரெம்ளின் அதிகாரிகளுடன் மறைமுகமாக ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பு குறித்த விவரங்கள் வெளியில் தெரிய வந்ததை அடுத்து அமெரிக்க அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளையும் சர்ச்சைகளையும் உருவாக்கியுள்ளது. இருதரப்புக்கும் இடையிலான இந்த தொடர்புகள் சர்வதேச விவகாரங்கள் மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. இந்த ரகசிய பேச்சுவார்த்தையின் நோக்கம் மற்றும் அதில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன என்பது குறித்து பாதுகாப்பு துறையினர் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். முறையான அனுமதியின்றி அல்லது வெளிப்படைத்தன்மையின்றி நடத்தப்பட்ட இந்த சந்திப்பு தேசிய பாதுகாப்பு தொடர்பான விதிகளை மீறியுள்ளதா என்பது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த ஆண்டிற்குள் 5 நாடுகளுக்கு இடையே போர் மூலம் துன்பத்தின் தீர்க்கதரிசியின் பரபரப்பு எச்சரிக்கை. இந்த ஆண்டு முடிவதற்குள் 5 நாடுகள் பங்கேற்கும் ஒரு பிரம்மாண்டமான போர் வெடிக்கும் என்று துன்பத்தின் தீர்க்கதரிசி என அழைக்கப்படுபவர் தெரிவித்துள்ள கருத்து சர்வதேச அளவில் பேசுபொருளாகி உள்ளது. தற்போதைய உலகளாவிய அரசியல் சூழல் மற்றும் நாடுகளுக்கு இடையில் பதற்றமான உறவுகளை அடிப்படையாக கொண்டு அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இத்தகைய கணிப்புகள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் இது ஊகம் மட்டுமே என்று பல நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். போர் மூலக்கூடும் என கூறப்படும் அந்த 5 நாடுகளின் பெயர்களை அவர் குறிப்பிடவில்லை என்றாலும் உலக பாதுகாப்பு குறித்த விவாதங்கள் சமூக வலைதளங்களில் தீவிரமடைந்துள்ளன. கடந்த காலங்களிலும் இதுபோன்ற பல எச்சரிக்கைகளை இவர் விடுத்துள்ளதால் மக்கள் இத்தகைய செய்திகளை மிகுந்த எச்சரிக்கையுடனும் அதே சமயம் சந்தேகத்துடனும் அணுகி வருகின்றனர். சர்வதேச அரசியல் மற்றும் ராணுவ வல்லுநர்கள் உலக அமைதியை குலைக்கும் இத்தகைய வதந்திகளை புறக்கணித்து ஆதாரமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். சிரியா வான்வழி தாக்குதல். இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளை தீவிரமாக நிராகரித்தது துருக்கி. சிரியாவில் உள்ள ராணுவ வான்தளத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பின் துருக்கி மீது இஸ்ரேல் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை துருக்கி அரசாங்கம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. சிரியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை குலைக்கும் வகையிலான இஸ்ரேலின் சட்டவிரோத தாக்குதல்களுக்கு சப்பை கட்டவே இந்த குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாக துருக்கி கண்டனம் தெரிவித்துள்ளது. அலபோவிற்கு அருகில் உள்ள வான்தளத்தில் துருக்கி தனது படைகளை நிலைநிறுத்தியிருப்பதாக கூறி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையை துருக்கி வன்மையாக கண்டித்துள்ளது. தேர்தல் அரசியல் லாபத்திற்காக இஸ்ரேல் பிரதமர் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச சட்டங்களை மதித்து இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் எனவும் துருக்கி வலியுறுத்தியுள்ளது. சிரியாவில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் நிலைநாட்ட சிரிய அரசாங்கத்துடன் இணைந்து துருக்கி தொடர்ச்சியாக செயற்படும் என்றும் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு எத்தகைய குந்தகமும் விளைவிக்க அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.